வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் இதயத்தை நாம் பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு எந்தெந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதயம் நம்முடைய உடலை, உயிரை இயக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பாக இருக்குங்க. அதை எப்போதுமே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக நமக்கு அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ இதயத்தில் ஏதாவது நமக்கு தடைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மனிதர்களினுடைய அன்றாட நடவடிக்கைகளை கடுமையாக அது பாதிக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற இந்த மாதிரி அறிகுறிகள் நமக்கு தென்படும் பொழுதே இதயத்தை நம்ம பராமரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா சில ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இதயம் பலம் பெறணும் அப்படின்னா நீங்கள் புதிய மூலிகைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள், கீரைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நமது தினசரி உணவுகளில் உப்பு மற்றும் கொழுப்பு இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களுக்கு மாற்றாக மூலிகை தாவரங்களை அதிக அளவில் உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா இதயம் உள்ளிட்ட அனைத்து உடல் உறுப்புகளுமே ஆரோக்கியமாக நமக்கு இயங்க ஆரம்பிக்கும். இப்போ இயற்கை உணவுகள் அப்படின்றதால அதோடைய உங்களுடைய உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களையுமே உங்களுக்கு கொடுக்கும். அதிக மசாலா, காரம் கொண்ட உணவுப் பொருட்கள் எல்லாமே இதயம் உள்ளிட்ட பல்வேறு உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகளுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கொண்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உணவுகள் எல்லாத்தையுமே நீக்கிவிட்டு தினமும் உங்களுடைய உணவுகளில் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. அதே போல் காலை மாலை காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் கீரைகளை மாற்றி சாப்பிடுங்க. இந்த புளிய மூலிகைகள் எல்லாமே உங்களுடைய இதயத்தை பலம் பெற வைக்குங்க. கருப்பு சோயா பீன்ஸ் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய இதயத்தை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கருப்பு சோயா பீன்ஸில் அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோலேட், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் இருக்கிறதால இது நம்முடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்குது. ஸோ நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நார் சத்தும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கருப்பு சோயா பீன்ஸில் நார் சத்து இருக்குது. இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு மற்றும் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளினுடைய அளவை கட்டுப்படுத்திடும். அப்போ நம்மளுடைய அந்த நரம்புகளையும் இறுக்கங்கள் இல்லை, பிபி ப்ராப்ளமும் நமக்கு இல்லை, ரத்த நாளங்களையும் கொழுப்பு படிவுகள் இல்லை. அப்படின்றதால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ இந்த கருப்பு சோயா பீன்ஸ் நீங்கள் சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம், சாலட் மாதிரியும் நீங்கள் செய்யலாம். அந்த கருப்பு சோயா பீன்ஸ் வாங்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். கேன்களில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு சோயா பீன்ஸ்களை தண்ணீர் கொண்டு அலசும் போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புகளை உங்களால் நீக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கும். சால்மன் மீன் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். இதய பாதுகாப்பிற்கு சால்மன் மீன் அனைவருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சால்மன் மீனில் அதிக அளவில் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்குது. இப்போ ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் பார்த்தீங்கன்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவுவதோட இதய துடிப்பையுமே உங்களுக்கு எப்போதுமே சீராக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். ட்ரைக்ளிசரைடுகள் மற்றும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கட்டுப்படுத்துது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்திற்கு 2 முறை எண்ணெயில் பொரித்திருக்கக்கூடிய 2 சால்மன் மீன்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது இதயத்திற்கு நல்லது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இப்போ எண்ணெயில் பொரித்த சால்மன் மீன் நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். ஆனால் அதிகமாக பொரிக்கிறது, அதே போல் அதிக நேரம் ஹீட் பண்ணுறது, அதிக எண்ணெய் சேர்க்கறதுன்றது அதெல்லாம் இல்லாமல் அளவாக நீங்கள் அதை பொரித்து எண்ணெய் அளவாக சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் அந்த சால்மன் மீன் உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கும். சால்மன் மீனை நீங்கள் காய்கறிகளோடு சேர்த்து அல்லது மற்ற மீன் வகைகளோடு சேர்த்து கூட நீங்கள் சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சால்மன் மீன் உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கும். டியூனா மீன் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்குங்க. இதய பராமரிப்பில் சால்மன் மீன் அடுத்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பரிந்துரைக்கப்படக்கூடிய மீன் டியூனா மீன் தாங்க. மற்ற டியூனா மீன் வகைகளை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆல்பகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை டியூனா மீன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் தான் அதிக அளவில் ஒமேகா 3 கொழுப்பு மிலங்கள் இருக்குது. இது இதய பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. டியூனா மீன்கள் கேன்களில் அடைக்கும் போடும்போது அது எண்ணெயில் வைக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா அது இருக்கக்கூடிய நீரிலே வைப்பாங்க. அதனால் இது ஒரு ஆரோக்கியமான மீன் தான். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் எண்ணெய்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு மோஸ்ட்டாக இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. அதிக கொழுப்பு பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆலிவ் இலை
கீரைகளிலிருந்து இந்த எண்ணெய் பிரித்து எடுக்கப்படுது. அப்போ அதிக கொழுப்பு இருக்கே, அது இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்திடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இதயத்திற்கு நன்மைகளை தரக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்பு, கெட்ட கொழுப்பு கிடையாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஆலிவ் எண்ணெயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த குழாய்களினுடைய பராமரிப்பு மற்றும் இரத்த குழாய்களினுடைய செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கும். வெண்ணெய் உள்ளிட்டவைகளுக்கு பதிலாக இந்த ஆலிவ் எண்ணெயெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பினுடைய அளவை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும். இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்பை மட்டுமே கொடுக்கும். இதனை கொண்டு நீங்கள் சேலட் உள்ளிட்டவைகளை செய்யலாம். இந்த ஆலிவ் எண்ணெயை நீங்கள் வாங்கினதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே பயன்படுத்துறது நல்லது. அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்த 6 மாதத்தில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய ஆரோக்கியங்கள் குறைய செய்யலாம். அதனால் நீங்கள் 6 மாதத்துக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு அந்த ஆலிவ் எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க. ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும். கொழுப்புகள் எல்லாம் குறைச்சி இதயத்தை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அக்ரூட் பருப்புகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இதயம் உங்களுக்கு பலமாக இருக்குங்க. நாள்தோறும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அக்ரூட் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதனுடைய அளவு நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கலாம். அக்ரூட் பருப்புகளில் அதிக அளவில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மோனோ சேச்சுரேட்டட் கொழுப்புகள், தாவர ஸ்டீரால்கள், நார் சத்துக்கள் இருக்குது. கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இருந்திருக்கக்கூடிய சிப்ஸு, குக்கீஸ்கள் இதுக்கெல்லாம் பதிலாக நீங்கள் இந்த அக்ரூட் பருப்புகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளலாம். சேலட்டுகளில் மேற்புற டெக்கரேஷனுக்கெல்லாம் அக்ரூட் பருப்புகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை விடுபட்டு இதயத்தை பராமரிக்கிறதுக்கு அக்ரூட் பருப்புகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாதாம் பருப்பு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. பாதாம் பருப்புகள் காய்கறி, மீன், சிக்கன் உள்ளிட்டவைகளில் ஒரு டெசர்ட் மாதிரி அதிக அளவில் சேர்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்களினுடைய இப்போ பாதாம் பருப்புகளிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டீரால்கள், நார் சத்து எல்லாமே இதயத்திற்கு இதமளிக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகளை அதிக அளவில் கொண்டு இருக்குது. ஸோ எப்போதுமே இதயத்துக்கு 2 வகை கொழுப்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பும் இருக்கும், கெட்ட கொழுப்பும் இருக்கும். கெட்ட கொழுப்பு நம்ம அகற்றினா தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். பாதாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதாம் இதயத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய நல்ல கொழுப்புகளை கொடுத்துட்டு ரத்த நாளங்களில் படுத்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிடும். இதனால் ரத்த நாளங்கள் வழியாக கெட்ட கொழுப்புகள் எதுவும் இல்லாதால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே ஏற்படாதுங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இதயத்தை பலம் பெற வைத்துக்கணும்னா தினமும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக நீங்கள் உங்களுடைய உணவுகளில் டோஃபு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்குங்க. டோஃபுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சோயா பீன்ஸ்களை நன்றாக மசித்து தயாரிக்கப்படுறது தான் டோஃபு. இப்போ இதில் அதிக அளவில் சோயா புரதங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் மினரல்ஸ்கள் இருக்குது, நார் சத்துக்கள், பாலி சேச்சுரேட்டட் கொழுப்புகள் எல்லாமே இருக்குது. இப்போ வெளிநாட்டு ரெஸ்டாரண்ட்டுகளில் சாஸ் உள்ளிட்டவைகளில் அதிகமாக அந்த டோஃபு பயன்படுத்துவாங்க. நீங்களும் பயன்படுத்தி எடுத்துக்கலாம். டோஃபு சின்ன சின்ன பீஸ் மாதிரி நறுக்கி அதை எண்ணெயில் வறுத்து பரிமாறினீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் புரதம் அதிகமாக இருக்கிறதால ஜூஸ் மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். டோஃபு நீங்கள் எந்த மாதிரி உணவுகளில் சேர்த்துக்கிட்டாலுமே அது உங்களுடைய இதயத்தை பராமரிக்கின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு உருளைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபட வச்சு இதயத்தை பாதுகாக்கும். மற்ற உருளைக்கிழங்கை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த சர்க்கரை விலைக்கிழங்கில் குறைந்த அளவு கிளைசமிக் இருக்குங்க. அதாவது கிளைசமிக் குறியீடு குறைந்த அளவு கொண்டு இருக்குது. அப்படின்னா கார்போஹைட்ரேட் இதில் கிடையாது. வளமான அளவில் நார் சத்து நம்மளுடைய அந்த பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்க விடுறதில்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நார் சத்துக்கள், விட்டமின் ஏ, லைகோபின் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிக்கொள்ளலாம். நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களையும் தளர்த்திக்கலாம். அதாவது பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லாமல் இது உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை விலைக்கிழங்கு தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பழங்களில் ஆரஞ்சு பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ ஆரஞ்சு பழத்தில் பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார் சத்து இருக்குது. மேலும் பொட்டாசியம் எல்லாம் இருக்கிறதால இது பிபியை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இப்போ 4 ஒன்றுக்கு நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழங்களை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அதுபோல் வயதானவர்கள் ஆரஞ்சு பழங்களை அப்படியே சுவைக்க முடியல அப்படின்னா ஜூஸாக நீங்கள் சர்க்கரை கலந்து சாப்பிடாமல் அப்படியே இயற்கையாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த குழாய்களினுடைய செயல்பாடுகளை அது துரிதப்படுத்தும். இப்போ ஒரு ஆரஞ்சு பழத்தில் 62 கலோரிகளும் 3 கிராம் நார் சத்தும் இருக்குங்க. இது உங்களுடைய இதயத்தை பலம் பெற வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் ஆரஞ்சு பழங்களையும் உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க, நலம் பெறலாம். இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் செல்ல ஆரம்பிக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி இதயம் சார்ந்த அபாயம் எதுவும் இருக்காது. இதயம் பன்மடங்கு உங்களுக்கு பலம் பெறுங்க. இதய தசைகள்லாம் வலுப்பெற ஆரம்பிக்கும். அதனால் அந்த இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை போதுமான அளவு கொடுக்கணும்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களையும் தளர்த்தி பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.